ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாப்பாவும் நானும் குயிக்காக ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இந்த பாப்பா யாருன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என்னோட அண்ணா பொண்ணு பேர் வந்து வஸ்திராஸ்ரீ. நாங்கள் வீட்டில் கூப்பிட்றது வந்து அம்லி. குயிக்காக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை, டின்னர் குக் பண்ணணும். டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலான்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைட் டிஷ்ஷுக்கு வந்து வீட்டில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஒரே குருமாவாக வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன் பாட்டை அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டேன். குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. இருந்தாலுமே என் அண்ணனோட வாரிசு என்ன மெனு கொடுத்துட்டு போயிருக்குன்னா, இந்த கேக்குக்கு போடுற க்ரஷ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு செஞ்சு கொண்டு வான்னு ஆர்டர் சொல்லிட்டு போயிருக்கு. சரின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான்னு போனால் ஹஸ்பண்ட் வரத்துக்கு லேட் ஆகும். சரி வெயிட் பண்ணி அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம என்ஜாய் பண்ணி விளையாண்ட அந்த டீச்சர் விளையாட்டை விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த டீச்சர் போஸ்டிங்கெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா அப்படியே பயங்கர கெத்தாக இருக்கும். அவங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் வம்பிழுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் நானும் என் தம்பியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவன் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்க பையன் எதையோ கிண்டிகிட்டு இருந்தான். நானும் அதை சரியாக கவனிக்கல. பார்த்தா என் கசினோட ஷாம்பு பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஃபுல்லாக டென்ஷன் ஆகி வந்தோடனே சடார்னு ஒன்று கொடுத்துருச்சு. சரியான அடி. அப்போவும் அடங்குவான்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் அந்த ஷாம்பு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஏதோ அந்த டப்பாக்குள்ளே போட்டு கலக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காரு. இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 11:40 ஆகுது. இந்த டைமுக்கு தான் வந்திருக்காரு. இப்போ குளிச்சிட்ருக்காரு. நான் அதனால சரி சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம், நேரங்காலமாக சாப்பிட்டு படுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டார். 12 மணிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படியோ சாப்பாட்டை வாயில் வச்சாச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி வெஜ் குருமா அருமையாக இருந்தது. என்னென்னா ஒன் பாட்டாக செஞ்சாலும் பயங்கர டேஸ்ட்.